திருமணத்திற்கு வரம் தேடும் அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் ஸ்ரீ சக்தி திருமண தகவல் மையம் சார்பாக வாழ்த்துக்கள். நாங்கள் தரும் அனைத்து வரன்களும் பெண் வீட்டாரின் விருப்பத்தோடு தருகிறோம். இதில் சில போட்டோக்கள் மறைத்து காட்டப்படும் பெண் வீட்டாரின் விருப்பத்திற்காக. இவங்க பெயருன்னு பார்த்தா அகல்யா, வயது 30 வயது. இவங்க ஜாதின்னு பார்த்தா இந்து நாடார் வகுப்பை சேர்ந்தவங்க. இவங்க ராசின்னு பார்த்தா ரிஷபம். இவங்க கல்வி படிப்புன்னு பார்த்தா எம்பிபிஎஸ் முடிச்சுட்டு வேலை டாக்டர் வேலை செய்கிறதா சொல்லியிருக்காங்க. சொந்தமாக ஹாஸ்பிட்டல் வச்சு நடத்துகிறதா சொல்லியிருக்காங்க. இவங்க வசதின்னு பார்த்தா வீடு 10 ஏக்கரை நிலம் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இவங்க நிலைன்னு பார்த்தா 2வது திருமணம் தான். முதல் திருமணம் விவாகரத்து ஆயிடுச்சுன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ மாமியார் மாமனார்கிட்ட இல்லை, நான் தனியாக தான் இருக்கேன். அவங்க கூட போயிட்டாங்க மாமியார் மாமனார்கிட்ட. நான் அப்பா அம்மாட்ட தான் இருக்கேன். ஹாஸ்பிட்டலில் நான் வேலை செஞ்சுட்டுருக்கிறேன்னு சொல்லியிருக்கேங்க. எனக்கு ஒரு குழந்தை இருக்குது. வரக்கூடிய மணமகன் என்னையும் என் குழந்தையும் பார்த்துக்கிட்டா போதும் அப்படின்னு சொல்லியிருக்கேங்க. அவங்க எந்த வேலைக்கும் போகலனாலையும் எனக்கு சம்மதம், என்னை பார்த்துக்கிட்டா அதுவே போதும் அப்படின்னு சொல்லியிருக்கேங்க. இவங்க அப்பா என்ன சொல்கிறாங்கன்னா, என் பிள்ளைய நல்லா பார்த்துக்கிட்டா அதுவே போதும்னு சொல்லியிருக்கேங்க. இந்த பொண்ணுக்கு பிடிச்ச மணமகன் கிடைக்க இந்த சேனல் சார்பாக வாழ்த்துக்கள். ஃபோட்டோ மட்டும் மறைச்சு போடுங்க, நேரில் வந்தால் காட்டுறேன்னு சொல்லியிருக்காங்க. பெயருன்னு பார்த்தா பிரியங்கா, வயது 28 வயது. இவங்க ஜாதி மலையாளம். இவங்க ராசின்னு பார்த்தா கடகம். இவங்க கல்வி படிப்பு எம்பிபிஏ முடிச்சிருக்காங்க. இவங்க வேலைன்னு பார்த்தா ப்ரைவேட் ஜாபில் தான் ஒர்க் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. மாதம் 10,000 5,000 சம்பளம் வரதா சொல்லியிருக்காங்க. இவங்க வசதின்னு பார்த்தா வீடு 5 ஏக்கரா நிலம் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இவங்க நிலைன்னு பார்த்தா முதல் திருமணம் தான். இவங்க சொந்த ஊர் கேரளாவில் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அப்பா அம்மா என் பிள்ளைக்கு 5 பவுன் நகை போட முடியும்னு சொல்லியிருக்காங்க. ரொம்ப வசதியான குடும்பம் தான். வரக்கூடிய மணமகன் என் பிள்ளைய மட்டும் நல்லா பார்த்துக்கிட்டா போதும்னு சொல்லியிருக்காங்க. இந்த பொண்ணு பிடிச்ச மாதிரி எனக்கு பிடிச்ச மாதிரி நடந்துக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வரக்கூடிய மணமகன் படித்தவராக இருந்தால் போதும், எனக்கு அதுவே சம்மதம், எந்த வேலைக்கு போகலனாலையும் எனக்கு ஓகே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த பொண்ணுக்கு பிடிச்ச மணமகன் கிடைக்க இந்த சேனல் சார்பாக வாழ்த்துக்கள். ஃபோட்டோவை மட்டும் மறைச்சு போடுங்க, நேரில் இருந்தால் காட்டுறேன்னு சொல்லியிருக்கேங்க. இந்த சேனலை பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே ஒரு லைக்கும் போட்டுக்கோங்க.